அனைவருக்கும் இனிய வணக்கம். நாளைய தினம் மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம். நம்ம திருக்கல்யாணம் பார்க்கணும்னு நிறையா பேருக்கு ஆசை இருக்கும். ஆனால் எல்லோராலையும் அங்கே அம்மனோட திருக்கல்யாணம் பார்க்க போக முடியாது. ஏன்னா சில பேர் கை குழந்தை வச்சுருப்பீங்க, வயசானவங்க இருப்பீங்க, இன்னொன்று கூட்டம் நிறையா இருக்கும். ஸோ அதனால் எல்லோராலும் திருக்கல்யாணம் நேரில் போய் பார்க்க முடியாது. அப்படி போக முடியாதவங்க வீட்டில் நம்ம டிவியிலே போட்டு மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் பார்க்கலாம். நாளைக்கு தீர்க்க சுமங்கலி யோகம் தரும் மீனாட்சி திருக்கல்யாணம். அதுவும் சித்திரை மாதம் என்றதும் நம் நினைவிற்கு வருவதே முதல்ல இந்த மதுரையில் நடக்கிற திருவிழா தான். திருவிழாவில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் மற்றும் அழகர் ஆற்றில் இறங்குவதுதான். மதுரையில் புகழ்பெற்ற ஆலயங்களில் ஒன்றாக திகழ்வதுதான் இந்த மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயம். அந்த ஆலயத்தில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய திருவிழா அப்படின்னு சொன்னால் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம். அப்படிப்பட்ட நாளில் நாம் மதுரைக்கு சென்று மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணத்தில் கலந்து கொள்வதன் மூலம் மீனாட்சி அம்மனின் அருளை பெற முடியும். ஒருவேளை மதுரைக்கு சென்று நேரில் தரிசனம் செய்ய இயலவில்லை என்பவர்கள் வீட்டிலேயே செய்ய வேண்டிய எளிமையான வழிபாடு என்ன என்பதை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பராசக்தி மீனாட்சியாக அவதரித்தது, பலவிதமான திருவிளையாடல்களை மேற்கொண்டார். அதே போல் சிவபெருமானும் சுந்தரேஸ்வரராக சில திருவிளையாடல்களை செய்து மீனாட்சி அம்மனை மணந்தார் என்று புராணங்கள்ல கூறுகின்றார். இவர்கள் இருவரின் திருமண வைபோகம் நடைபெறக்கூடிய நாளில் மதுரையே திருவிழா கோலம் பூண்டு இருக்கும். அப்படிப்பட்ட திருக்கல்யாணம் மே மாதம் 8ஆம் தேதி காலை 8:35 மணியிலிருந்து 8:59 மணிக்குள் நடைபெறும். அந்த நேரத்தில் சுமங்கலி பெண்கள் தங்களுடைய தாலி கயிற்றை மாற்றி அணிந்து கொள்வார்கள். இதோடு சேர்த்து நம்முடைய வீட்டு பூஜை அறையில் மீனாட்சி அம்மனின் படம் இருக்கும் பட்சத்தில் அந்த படத்திற்கு முன்பாக கிழக்கு பார்த்தவாறு 3 தீபங்களை ஏற்றி வைக்க வேண்டும். இந்த தீபங்கள் நெய் தீபமாக இருப்பது மிகவும் சிறப்பு. மீனாட்சி அம்மனின் படம் இல்லை என்பவர்கள் சிவபெருமானின் படத்திற்கு முன்பாக இந்த தீபத்தை ஏற்றலாம். பிறகு நெய்வேத்தியமாக நெய் சாதம், நெய்யால் செய்த இனிப்பு வகைகள் வைத்தால் போதும். இப்படி வைத்துவிட்டு முழுமுதற் கடவுளான விநாயக பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும். பிறகு சிவபெருமானை வழிபாடு செய்துவிட்டு மீனாட்சி அம்மனை மனதார நினைத்து கொண்டு ஓம் மீனாட்சி தாயை போற்றி ஓம் என்னும் மந்திரத்தை 54 முறை கூற வேண்டும். பிறகு கற்பூர தீபதூப ஆராதனை காட்டி உங்களுடைய வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளுங்கள். மீனாட்சி திருக்கல்யாணம் நடக்கக்கூடிய அந்த நேரத்தில் இந்த முறையில் நாம் வழிபாடு செய்வதன் மூலம் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும், தீர்க்க சுமங்கலி யோகம் உண்டாகும். திருமணம் ஆகாத கன்னி பெண்கள் விரைவிலேயே நல்ல கணவர் அமைவார். நோய் நொடிகள் அனைத்தும் நீங்கி குடும்பத்தில் சுபிட்சம் ஐஸ்வர்யம் பெருக ஆரம்பிக்கும். இந்த வழிபாட்டை செய்வதோடு அன்றைய தினம் ஆதரவற்றவர்களுக்கு அன்னதானம் கொடுப்பது நல்ல பலனை தரும். அன்னதானம் ஒரு 2 பேருக்காவது நாளைய தினத்தில் நீங்கள் வாங்கி கொடுப்பது நல்லது. மீனாட்சி அம்மனின் அருளை பெறுவதற்கு, தீர்க்க சுமங்கலி யோகத்தை பெறுவதற்கும் மீனாட்சி திருக்கல்யாணம் நடக்கக்கூடிய அந்த நேரத்தில் இந்த முறையில் நாம் மீனாட்சி அம்மனை வழிபாடு செய்யலாம். நாளைக்கு மீனாட்சி திருக்கல்யாணம் அப்படின்னு சொன்ன உடனே நாளைக்கு நம்ம இஷ்டத்துக்கு நம்மளுடைய பூஜையை செய்யக்கூடாது. நம்ம குறிப்பிட்ட அந்த நேரத்தில், அதாவது மீனாட்சி திருக்கல்யாணம் எந்த நேரத்தில் நடைபெறுகிறதோ அந்த நேரத்தில் நம்ம வீட்டில் இருக்கிற சுமங்கலி பெண்கள் தாலி கயிற்றை மாற்றி அந்த நேரத்தில் வழிபாடு செய்தோம் என்று நமக்கு ரொம்ப நல்லது. நேரம் 8:35 மணியிலிருந்து 8:59 மணி வரை தான் இருக்குது. அந்த நேரத்துக்குள்ள நம்ம வழிபாடு செய்யணும். முடிந்தவரை காலையில் வழிபாடு செய்யுங்க. உங்களால் முடிந்த ஒரு 2 பேருக்காவது நாளைய தினத்தில் அன்னதானம் வாங்கி கொடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு கண்டிப்பாக மீனாட்சி திருக்கல்யாணத்துக்கு மதுரையில் இல்லாதவங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மனை நல்ல மங்களகரமாக அலங்காரம் செய்து வழிபாடு செய்யுங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ.